அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் 17/7/2024 16/8/2024 வரலும் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்து. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த மாதம் பார்த்தேனால் 17/7/2024 16/8/2024 வரை உண்டான மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதும் 12ஆம் அதிபதியான சூரிய பகவான் 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனாலே உங்களுடைய செலவுகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்திற்கு அதாவது 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 3 கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறது. நினைத்த காரியங்கள் நினைத்த காலத்தில் நினைத்த இடத்தில் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால சிறு உடல்நல பிரச்சனை கொடுத்தாலும் குரு பகவான் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல சேர்ந்து குரு மங்கள யோகத்தை உண்டு பண்ணுறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக குரு பகவான் தனித்த குருவாக இருந்தார். இப்பொழுது பார்த்தாலேயானால் குரு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்குறது. ஏன்னா தனித்த அந்தணன் பாழ் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் தனித்த அந்தணனாக இருக்கிறத விட செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்த எல்லாருன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி அடைகிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வு எதாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனாலே அதாவது வெளி மாநிலத்தவர், வெளி மதத்தினர், வெளி நாட்டினர் இவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நண்பர்கள் மூலியமாக ஒரு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு தொல்லைகள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வலுப்பெற்று போய் 2 கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரார் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் உங்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதாவது மேல் படிப்பு படிக்கணும்னு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களாம் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் வரப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பண வரவு செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனகாரகன் தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சிறு செலவுகள் சுப செலவுகளாக அமையும். ஏன்னா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் அவருக்கு 4ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சுக்கிரனை பார்க்கறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் சுப செலவுகள், வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை செவ்வாயை பார்க்குறார். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வேலை மூலியமாக நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போட வேண்டி இருக்கும். அதாவது தள்ளி போடணும் அப்படின்னா சில நாட்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. அந்த காலங்கள் சந்திராஷ்டம காலங்கள்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னியா ராசிக்காரர்களுக்கு 27 ஜூலை மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு மாலை ஒரு 5:30 மணியிலிருந்து 28, 29 இந்த 2.25 நாள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. புது முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, 6ஆம் வீட்டு சனி, 8ஆம் வீட்டு சனி, 8ஆம் இதெல்லாம் வேணாம். நமக்கு
சனீஸ்வரனே அடிபட்டு உட்காந்து கிடக்கு, பாட்டு உட்காந்துட்டு கிடக்கு. சனீஸ்வரனே கொஞ்சம் ஸ்லகிஷாக தான் இருப்பார். அவர் உடம்பு சரியாக போச்சுன்னா அது முடியாத போய் கும்பத்திலேயே மூழ்கி போய் உட்காந்துட்டு இருக்கு. அந்த சனீஸ்வரனுக்கு துணைப்பட சுறுசுறுப்பு ஆக்டிவாக செய்யக்கூடிய ராகு அவர் செய்கிறார். அவர் செய்யக்கூடியது எடுத்தோம் தொடுத்தோம் முடிச்சோம் தான் ராகு பண்ணுவான். அதுதான் பெரிய ஆபத்தான விஷயம். அதுக்காக சனீஸ்வரன் தன்னுடைய சாரத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, ராகு சாரத்தை இருந்தாலும் சாரத்தை கொடுத்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியா இருந்தாலும் சனீஸ்வரர் வாசனை இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணாய சனி அவரை 6ஆம் வீட்டில் இருக்கார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடக்கி வாசிக்கிறார். அது செவ்வாய் வீரியஸ்தான செவ்வாய் அவரே 8ஆம் வீட்டு அதிபதி. செவ்வாய் எப்போதுமே காரம் உப்பெல்லாம் அப்படி லேட்டாக தான் போட்டுப்போம். சமமாக சக்கரை மாதிரி ஈக்குவலாக சாப்பிட மாட்டோம். இதான விஷயம். காரத்தையும் உப்பையும் நிறைய வாழையாக போடுவோம். எந்த அளவோ அதானே. அதே மாதிரி செவ்வாய் அட்டமஸ்தான இருக்கிறதுனால கெடுக்கணும்னு அவசியம் இல்லை. கெடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் அஷ்டமத்தை கொடுத்துரு செவ்வாய்க்கு. ஏன்னா வீரியஸ்தானாதிபதி அவர் தான். எடுத்தோம் போட்டு தர்றன்னு எடுத்தோம் நியூட்ரல்லேருந்து தபால் எடுத்து கீரை போட்டு தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதான் அஷ்டமஸ்தானத்தை கொடுத்துருக்கு இந்த புதனுக்கு. புதன் தான் தலைவரே எல்லாருக்கும். சோதிமானிய பாருங்க. அந்த புதன் லாபஸ்தானத்தில் கடகத்தில் சுக்கராச்சாரியர் சூரியனோட இந்த மாதம் உட்காந்துருப்பார். ஆடி 16ஆம் தேதி தான் சுக்கரன் கீழ் இறங்குவார். சுக்கரனோட சூரியன் ஒரு யோகம், சூரியனோட புதன் ஒரு யோகம், இதெல்லாம் பண்ணுறது இல்லை. அதில் வேற இந்த மாதம் சூரியனும் அந்த 1ஆம் தேதி ஆடி 1ஆம் தேதி உத்தரத்துக்கு சந்திரன் சூரியன் அங்கே வீட்டில் இருப்பான். உத்தரத்தில் 1ஆம் தேதி உத்தரத்தில் வந்தாலே சந்திரன் சிம்மத்துக்கு வந்தானோ. சிம்மத்துக்கு உரிய சூரியனும் கடத்து சந்திரனும் வீடை மாற்றிக்கிறது இப்படிலாம் இல்லைங்களா. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா ஏதோ ஐடியா பண்ணியிருக்கார். இந்த கன்னிக்கு மாத்திரம் எப்போதுமே ஐடியா பண்ணி எப்போதுமே தன் அரப்பணில் வச்சுப்பார். எல்லாத்தையும் கண்ட்ரோல்லே வச்சுருப்பார். ஆனால் யோகத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. எங்கே வேணால் எந்த துறையில் எப்படி வேணால் மாறக்கூட சம்பந்தமே இல்லை துறையில் மாறி வேலைக்கு போவாங்க. இப்போது எதுவுமே சம்பந்தமே இருக்காது. ஆனால் நிறைய படிச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுலேருந்து இன்னொரு இதுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுவாங்க. அதில் ஒரு விஷயத்தில் கம்ப்யூட்டரில் பெரிய ஆளாக இருப்பாங்க. டிசைனிங் டெக்னாலஜி சம்மந்தம் இல்லை, அங்கே வருவாங்க. அதை முடிச்சுட்டு நேராக விட்டுட்டு நேராக ஃபைனான்ஸில் வந்துடுவாங்க. இப்படி எதுதானே ஒன்று மேனேஜ்மெண்ட்டில் வருவாங்க, அதில் மார்க்கெட்டிங்கில் போடுவாங்க. இப்படி என்ன பண்ணுவாங்க, எந்த ஒர்க்கு தொழிலும் அவங்களால பண்ண முடியாது. ஆற்றல் இந்த மாதத்தில் இருக்குது. தனக்கு சௌரியங்களை மட்டும் இல்லை, எப்போதுமே சௌரியத்தை உண்டாக்கிட்டே தான் இருப்பாங்க அவளுக்கு மட்டும். கன்னிக்கு மாத்திரம் அப்படியே பிரச்சனை வந்தாலும் தலைக்கு தலைப்பாயாக போகிற மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணி விட்டு போயிடுவார். ஏன்னா அதுக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது இங்கே பாருங்கள், லாபத்தில் உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும். சுக்கராச்சாரிய தனாதிபதி மட்டும் இல்லை, அவர் தான் பாக்யாதிபதி கன்னிக்கு. அவர் லாபத்தில் உட்காந்தோன்னா என்ன வேணும், யாருக்கு யோகம் கொடுக்கக்கூடிய சூரியனோடு உட்காந்துருக்காரு. ஏன்னே அப்பா, அதே புதனும் சூரியன் 10ஆம் வீடு அதிகாரி புதன் அவரே தான் ஒன்றா உட்காந்துருக்கார் லாபத்தில். உட்காரும்போது லாபத்தில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எப்படி நஷ்டம் வரும்? எவ்வளோக்குள்ள ரொட்டேஷன் நிறைய வரும், நஷ்டமே வராது. நஷ்டத்துக்கு இருக்கிற எந்த இதுவுமே அதை கணக்கு காட்டலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ரொட்டேஷனில் வரும்போது ஆப்ரேஷன் சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக நஷ்டம் தவிர்த்து லாபம் வந்து அதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரியும். அது எப்படி பண்ணணும் பண்ணுவாங்க. ஆனால் அரசு விஷயங்களில் மட்டும் ட்ராகான் தான் இப்படியே தான் போயிட்டு இருக்கோம், ஒரு மாற்றமும் வராது. அது வாட்டு எடுத்துகிட்டு போட்டோம். நம்ம நாட்டில் ஒரு அரசுன்னு ஒன்று இருக்குல்ல, அவ்வளோதான். நம்ம இம்சப்படுத்தாமல் இருக்காங்களா, அவ்வளோதான், விட்டுருங்க, அப்படியே போயிட்டு இருக்கலாம். ஆனால் வெளிநாட்டுக்காரர் நம்ம சாப்பிட்டு போனோம், அப்படியே ஏமாற்றி நாடா இந்த எடுக்க மாட்டான். இன்னும் இன்வேடர்ஸ் இப்போதைக்கு இப்படிதான் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அவங்க சுதந்திரம் இந்த அவ்வளோ சுதந்திரம் அவங்களுக்கு கொடுத்தாச்சு இந்த மாதம். ஸோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரேடில் எல்லாம் நம்பர் 1 இருப்பீங்க. ரொட்டேஷனுக்கு பணம் நிறைய வரும். ஆனால் பொட்டியாக போய் அவங்க எங்கேயோ போய் உட்காந்துட்டுரும். அது ஒரு சாமர்த்தியம் கொண்டு வந்துடுவீங்க வெளியில். எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அந்த அரசு தொடர்புடைய தொழில்களில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். ஆனால் பிரச்சனைகளை சால்வ் பண்ணி பழையபடியே நீ வந்துடுவீங்க. அதுவும் சொல்லிவிடுறேன். பழையபடி சால்வ் பண்ணி வேறு இடத்துல மாற்றங்கள்லாம் கிடைக்கலாம், இல்லை பழையபடியே இருக்கலாம். இந்த நீதிமன்ற விவகாரங்கள்லாம் ட்ராகன் ஆகும், ஒன்றுமே நடக்காது. அதே மாதிரி அரசு தொழிலெலாம் அப்படியே நிற்கும். எந்த விதமாக பேப்பர் டீலிங்ஸும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, ஏன் அப்படி என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லை, அப்படி தான் இருக்கும். ஆனால் இதுக்காக வியாபாரம் இருக்கிறதோ தொழில்களோ அல்ல சம்மந்தப்பட்ட செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய என்ன பகுதி நேர ஒதுக்குள்ளோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒன்றும் குறையாது, சிறப்பாக இருக்கும், எதுவுமே பாதிக்காது. வேலை வாய்ப்புகள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கிடைச்ச வரைக்கும்
ஒரே சமயத்தில் எல்லா தொழிலையும் பண்ணலாம். ஏன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் தானே எல்லாமே. அதனால் இந்த இடத்துல வேலை செய்கிறோம். அடிமை தொழிலெலாம் கொஞ்சம் பாதிக்கும். ஏன்னா அடிமை தொழில் பண்ணுறவனுக்கு இன்னொரு வேலை தெரியாது. அதே டெக்னிக் தான். அதனால் அவளுக்கெல்லாம் வந்து எதிர்பார்ப்புகள் வெளிநாடு ஆப்போசிட் நிறைய கிடைக்கும். புதுசாக இன்னோவேட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி வியாபாரங்கள் நிறைய பெருக்க முடியும். அது வியாபாரம் தொடர் பண்ணிக்கணும். அடிமை தொழில் பண்ணுற அத்தனை பேருமே வியாபாரத்தை ஏதோ ஒரு பங்கு ஒரு விஷயத்தை தொடர்பு கொண்டு இருந்தால் தான் உங்களுக்கு பொறுத்த இன்கம் நிறைய வரும். அது வெளிநாட்டில் சிஸ்டம் அப்படி தான், இங்கே மாதிரி இல்லை. அந்த சிஸ்டம் நம்ம நாட்டில் வந்துட்டு நல்லா இருக்கும். ஏன்னா வியாபாரம் வெறுமனே ஒரு கை நீட்டி சம்பளம் வாங்குற இடத்துல போனோம்னா எவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும்? முடியாது. அது தப்பான ஒரு அசம்ஷன் அது. ஸோ அதனால் கூட்டு முயற்சி கூட்டு முயற்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஷேரை இன்வெஸ்ட் பண்ணாலோ சம்பாதிக்கணும் டெபாசிட் பண்ண ரொட்டேட் பண்ணாலோ எது பண்ணாலுமோ 104 மடங்கு ஆகும். கேம்பிளிங் 0. தவிர கேம்பிளிங் போனால் 0 ஆகிடும். அது சொல்லணும். அது சொல்கிறது இல்லது. அது சமயத்தில் உங்களுடைய சொத்துக்கள் பத்துகள் வில்லங்கள் வரும். வில்லங்கள் வந்துட்டு வில்லங்க வந்தப்புறம் தான் அது முறியும். அது ஆட்டோமேட்டிக்காக வில்லங்கத்தை ஒரு தூக்கி கொடுத்துட்டு அப்படியே முறிப்பார். ஏன்னா ப்ராபகண்டா பண்ணுறது இது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு விஷ்ணு புதனுக்கு. அதனால் வேணுட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு பயமுறுத்துட்டு சால்வ் பண்ணுவார். அதே சால்வ் ஆகிடும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் அதிக மூவ்மெண்ட்டே கிடையாது. அப்சர்வேஷன் இருக்கார். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அப்படியே நிற்கும். ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஒன்றும் இல்லை. அப்படியே பொழுது போட்டுருவாங்க. போவாங்க, அதுவும் நாடு ஆளுவாங்க, போவாங்க. ஒன்றுத்துக்கும் 0. நம்ம நாட்டில் அரசியல்வாதிகள்ன்றது பொறுத்த வரைக்கும் நாட்டை ஆள்றாங்களோ இல்லையோ, நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி வியாபாரம், அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம பணம் போட முடியாது. ஸோ இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களில் பார்க்கும்போது வெளிநாட்டிலே இப்போ உண்மையாக இருக்கலாம், ஃப்ரீடம் இருக்குது, நிம்மதியாக இருக்குன்னா அங்கே இதோட மோசமாக தான் இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம நிம்மதியாக வாய் நமக்கு ஜாஸ்தி இங்கேயே இருக்குது நல்லது. இங்கே சம்பாதிச்சு போட்டுட்டு ஹாப்பியாக இருக்கிறத வச்சுக்கலாம். விலைவாசி அதிகமாக இருக்க ஒரு புண்ணாகட்டி அழுவாது அதிகமாக இல்லை. அது அந்த மாதிரி பணம் வரும். விலைவாசி சொல்கிறது கேவலமானது பொறுத்த வரைக்கும். இது தகுந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளை உண்டாக்கிறது உண்டான ஒரு அமைப்பு உண்டாகுது. அதுக்கு தான் அது தேவைகள் அதிகம் உண்டாகும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வருமானத்தை பெருக்கிறதுக்கு அதுக்குண்டான சோர்ஸ் ஆஃப் வழியும் வச்சுருக்கு. இந்த மாதம் நல்லா சம்பாதிக்கலாம், அனுபவிக்கலாம். உடம்புல வியாதியெல்லாம் கிடையாது, சோம்பேறித்தனை பத்திரம் வரும். அது இங்கே பார்த்துக்கோங்க, ஸ்லக்கிஷ்னஸ் வரும். அதே விதத்தில் நமக்கு வந்து வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம வாட்டுக்கு கை ஆட்டம் கொண்டு இருப்போம். அதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இழக்கக்கூடிய பாக்கியம் வரும். அதனால் நம்ம சுறுசுறுப்பாக எப்போதும் இருக்கிறது. இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் திருமண பாக்கியங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஆடி மாதம் வந்தாலும் கூட ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஆடி மாதம் பார்க்க மாட்டேன்றது கிடையாது. ஆடி மாதம் பார்த்துட்டு இருக்கும்போது ரொட்டேஷனில் வரும்போது இந்த ஃபைனலைஸ் பண்ணும்போது ஆடி மாதம் ஃபைனலைஸ் பண்ணி ஆவணியோ அல்லது பின்னாடி ஒரு மாதத்தில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் ஆகும். இப்படி ட்ராக் ஆன் பண்ணுற விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மாதம் ஆடி. ஏன்னா அந்த என்விரான்மெண்ட் இது அமைப்பு தட்சிணாயன புண்ணியகால ஆரம்பிச்சிருது. அதனால் வந்து உங்களுக்கு மாறுதல் வருது, அயனங்கள் மாறுறதுனால எல்லா அமைப்பும் கடகடாக முடிச்சிடும். எப்படி அக்கௌண்ட்ஸ்லாம் முடிக்கிறீங்க இயர் ரெண்டு இந்த வருஷம் ஏப்ரல் புதுசாக ஆரம்பிக்கிறது முன்னாடி மார்ச்சில் எல்லாம் கணக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த அயனம் மாறும்போது எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அது என்னமோ அவளை கேட்க வேண்டிய விஷயம் தான் அது. ஸோ அமைப்பில் மாறும்போது எல்லா விஷயங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ ஜீவனத்தில் சரி, வியாபாரத்தில் வந்து இதோ 10 ரூபா வந்தால் வந்தது போதும், நஷ்டமாக வந்து அப்படின்னு நினைப்பை விட்டுடுங்க. ஏன் இப்படி வரக்கூடாது? அந்த எண்ணத்தை உத்வேகம் வரணும். வந்து முயற்சி பண்ணி செயல்பாடுங்க, நிறைய பணம் வரும். இந்தந்த இதில் இருக்க நம்பிக்கை வேணும். இன்னொன்று, அவன் ஏமாற்றி என்ன பண்ணுறது, இப்படி ஏமாற்றி என்ன பண்ணுறது அப்படின்னாலே பார்த்துக்கணும். நம்ம ஏமாறாமல் எப்படி இருக்கணும் அது மாதிரி நினைங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வியாபாரத்தில் அப்படி முன்னு போட்டு பெரிய ஆளாகிறதுக்கு அமைப்பை உங்களுக்கு கொடுக்குறாரு.